மா உங்களுக்காக தான் கசாயம் போட்டுட்டு இருக்கேன். நான் உன்னை இதெல்லாம் செய்யணும் கேட்டனா? இல்ல முதல்ல வெளியில போ. இல்லம்மா உங்களுக்கு உடம்பு முடியலல்ல, அதான். வெளிய போ. அப்படியே நான் செத்தே போயிட்டாலும் எனக்காக நீ எதுவும் செய்ய வேண்டியதில்ல. ஏன்னா உன்னை என் புள்ளனே நான் நினைக்கல. என்னங்க, என்னங்க குடிங்க. வேணாம் ஈஸ்வரி. ஏன் வேண்டாம்? அதான் வேணான்னு சொல்றேன்ல. நீங்க வேண்டான்னு சொன்னா நான் உடனே கேட்டுருணுமா? அப்ப உங்களுக்காக கிச்சன்ல நின்னு இதை போட்டு கொண்டு வந்தனா முட்டாளா? இப்ப இதை குடிக்க போறீங்களா இல்லையா? இப்ப என்ன, இதை குடிக்கணும் அவ்வளவுதானே? குடு. இருங்க 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 இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப எதுக்குங்க உங்களுக்கு இவ்ளோ கோவம்? எனக்கு தெரியும், இது வெறும் கோவம் கிடையாது, மனசுல உள்ள இருக்கிற வருத்தம் தான். அதை எப்படி வெளியே காமிக்கிறதுன்னு தெரியாம காரணமே இல்லாம கோவப்பட்டுட்டு இருக்கீங்க. அத்தை இன்னைக்கு நடந்துகிட்ட விதம் எனக்கும் கூட வருத்தமா தாங்க இருந்துச்சு. சத்தியமா அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க முடியலன்னு ரேணுகாவை தான் கூப்பிட்டாங்க. நான் தான் இந்த பிரச்சனையை சரி பண்ண இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைச்சு உங்களை போக சொன்னேன். ஆனா அது எப்படி முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. ஒரு வகையில இப்போ நீங்க இப்படி அப்செட் ஆகி உட்கார்ந்துருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் தாங்க. என்ன மன்னிச்சிருங்க. நீ எதுக்கு ஈஸ்வரி இப்ப மன்னிப்பு கேட்குற? ஒரு நல்லது நடக்கும்னு நினைச்சுதானே நீ அப்படி செஞ்ச. அதுல எந்த தப்புமே இல்லை. ஆனா இந்த அளவுக்கு அம்மா என்னை வெறுத்து ஒதுக்குறது தான் என்னால ஏத்துக்கவே முடியல. சாகிற நிலைக்கு வந்தாலும் உண்மையா இல்லாத உன்னால நான் பொழைக்க கூட விரும்பலன்னு அம்மா சொன்ன வார்த்தை எனக்கு எவ்வளவு வலிச்சது தெரியுமா? நிஜமா சொல்லணும்னா அம்மா இன்னைக்கு பேசின வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே செத்துடலாம் போல இருந்துச்சு. ஏங்க அறிவில்லையா உங்களுக்கு? என்ன பேசுறீங்க நீங்க?